சமுதாயம் எழுந்து நின்று வந்துவிடு, வீதிக்கு வந்து போராடுவோம். மத்திய மாநில அரசு விஸ்வகர்ம சமுதாயத்தை கண்டுகொள். விஸ்வகர்ம சமுதாயத்தை கண்டுகொள். மத்திய மாநில அரசு ஓட்டுகள் மட்டும் வேண்டுமா? எங்களை நீங்கள் கண்டுகொள்ளுங்க. கோவை செஞ்சிலுவை சங்கம் அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தேசிய பொதுச் செயலாளர் பாபுஜி சுவாமிகள் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தில் விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பேரில் இலவச வீட்டு மனை பட்டா, ஐந்தொழில் பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம், அரசு வேலையில் இடஒதுக்கீடு, கோவில்களில் அறங்காவலர் பதவி, கூட்டுறவு வங்கிகளில் விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்கு தங்க நகை மதிப்பீட்டாளர் வேலை ஆகிய 5 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அவை தலைவர் வேலுமணியின் ராஜா, மாநில மகளிர் அணி செயலாளர் ராதாராஜன், மாநில இளைஞர் அணி செயலாளர் பிரகாஷ், மண்டல பொறுப்பாளர் பாலசுப்பிரமணியம், வரதராஜ், குழந்தைவேலு, கோவை தெற்கு மாவட்ட லட்சுமணன், மலுமிச்சம்பட்டி மோகன்குமார், கிழக்கு மாவட்டம் சோமசுந்தரம், வடக்கு மாவட்ட சம்பத்குமார், கிட்டுசாமி, மாநகர் மாவட்டம் நாச்சிமுத்து விஸ்வநாதன், சுப்பையா, ஈரோடு மேற்கு மாவட்ட மாரிமுத்து, சத்தியமங்கலம் ரங்கநாதன், கோவை விஸ்வகர்மா மகளிர் சங்கத்தை சேர்ந்த லதா, சரஸ்வதி உட்பட மாநில இளைஞரணியுடைய பிரகாஷ் அவர்களே, விஸ்வகர்மா இந்த படம் போதுமா? நல்லா முன்னாடி வாங்க, ஒரு நிமிஷம் ஒரு கோஷம் போட்டு. விண்ணவர்கள் வணங்குகின்ற 5 வர்ண கொடியுடைய சிவபெருமானே நமது விஸ்வகர்மா என்கின்ற அளவிற்கு அந்த 5 வர்ண கொடியை தாங்கி பிடித்திருக்கின்ற இந்த மகளிரணி பட்டாளங்களையும் விஸ்வ பாரத் மக்கள் கட்சி, தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் அனைத்து விஸ்வகர்மா சமூக சங்கங்களும் இணைந்து இன்று கோவை மாவட்டத்திலே கவன ஈர்ப்பார்ப்பாட்டம், மத்திய மாநில அரசின் சார்பாக நாங்கள் கவன ஈர்ப்பார்ப்பாட்டத்தை நடத்தியுள்ளோம். எங்களுடைய 5 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். அதாவது தற்பொழுது பாரம்பரிய தொழில் செய்கின்ற சமுதாயம் நலிவடைந்துள்ளனால் பெண்கள் பெயரிலே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்றும், விஸ்வகர்மா சமுதாய பெண்கள் பெயரிலே இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் மற்றும் எங்களுக்கு இலவச மின்சாரம், அதாவது தங்க நகை தச்சு வேலை செய்கின்ற 5 தொழில் பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் வேண்டும் மற்றும் விஸ்வகர்மா சமுதாயத்தில் இருக்கின்ற தங்க நகை வேலை செய்தவர்களுக்கு பேங்க்கில் அப்ரைசர் வேலை, எங்கள் ஜாதிக்கு மட்டும்தான் தங்க நகை அப்ரைசர் வேலை கொடுக்கணும்னு நாங்கள் கேட்குறோம். 2வது கோவிலில் அறங்காவலர் பணி, அதோடு சேர்த்து அரசு பணி வழங்க வேண்டும். மிக முக்கியமான கோரிக்கை, அரசு வேலையிலே 3.5 இடஒதுக்கீடு, 3.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும். இந்த 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் 5 தொழில் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று மத்திய மாநில அரசினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கியுள்ளோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது இன்று காலை நமது மகளிரினுடைய மாநில செயலாளர் ராதாராஜன் அவர்கள், மாநில இளைஞரின் செயலாளர் நமது மதிப்புக்குரிய பிரகாஷ் அவர்கள், அவர்களுடைய முழு ஏற்பாட்டின் பேரிலும் நமது தங்கநகை பிரிவு செயலாளர்கள் விஸ்வநாதன், நமது நாச்சிமுத்து இவர்களுடைய முழு ஏற்பாட்டின் பேரிலும், மகளிர் அணியைச் சார்ந்த பலருடைய ஏற்பாட்டின் பேரிலும், நமது கோவை மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் 4 மாவட்ட செயலாளர்களும் ஏற்பாடு செய்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார்கள். சுமார் 1000கணக்கான பெண்களும் கை குழந்தையோடு வந்திருக்காங்க. இதை கவனிச்சிங்கல்ல, கை குழந்தையோடு எங்கள் சமூகம் இன்றைக்கி வெயிலில் வந்து நின்று போராடுது. இப்போ கூட கொஞ்சம் வெயில் இல்லை, ஆனால் கதிரவனுக்கும் கூட எங்களுக்கு என்னமோ சூரியனுக்கு எதோ எங்கள் மேலே கோபம் போல் இருக்குது, எங்களை வெயில் நிப்பாட்டிட்டார். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் வெயிலில் நின்றனால எங்களுக்கு இந்த சமூகத்துக்காக வேண்டி நாங்கள் வெயிலில் நின்றுருக்கோம். நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கையை மத்திய மாநில அரசு கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும்.